ஹாய் தராஸ் மறுபடியும் ஒரு ஸ்பெஷலான விளாக்ல சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது வெளில போவோம் பிளான் பண்ணுவோமோ, அது சொதப்பி திடீர்னு ஒரு நாள் கன்ஃபார்ம் ஆகும். அவசரமாக எடுத்துகிட்டு நிறைய கட்டிட்டு கிளம்புவோம். அப்படி தான் இந்த ட்ரிப்பும். நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்புன்னு நினச்சோம். ஆனால் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வராங்க பாருங்கள், இவங்க தான். இவங்களால தான் நாங்கள் 1 hour முன்னாடியே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம குரூப்பில் எல்லாருமே ஒரு பர்ஃபெக்ட் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நேரமாக கிளம்பணும்னு இவங்க தான். பார்வதி ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. ஸோ எங்கள் கூட இன்னொருத்தங்களும் வராங்க. அவங்க சுபாஷினி. அவங்க வந்து நாங்கள் செம்பட்டியிலேருந்து கிளம்புறாங்க. நாங்கள் ஆரப்பாளையத்துலேருந்து கிளம்புறோம். அவங்க செம்பட்டியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஹாய், இவங்க தான் அந்த சுபாஷினி. இவங்களும் வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் ட்ரிப்புக்கு சொல்ல வேணும், செம்ம ஜாலிங்க. வீட்டிலேருந்தே வரும்போது ட்ராவல் டைமில் சாப்பிட்ணுங்கிறதுக்காக பாவ் பாஜி சுட செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமுக்கு வந்து வெளியில் மழை, உள்ள சூடாக இந்த பாவ் பாஜி செம இல்லைங்க. எனக்கு பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட பிடிக்கும். அது பஸ்லையாக இருக்கட்டும், இல்லை 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ட்ராவல் டைமில் சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது வந்து ஒரு தனி ஃபீல்னு சொல்லலாம். அவங்க எத்தனை பேருக்கு ட்ராவலில் சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எப்படி இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சூடாக அந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட்டதுக்கும் சூப்பராக இருந்தது சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணுமா, இந்தாங்க சாப்பிட்டீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீ பிரேக். ஸோ வெளியில் மழையாக இருந்தாலும் ஒரு இடத்துல டீ குடிக்கலான்னு தோணுச்சு. டீ குடிச்சிட்டு அடுத்து கிளம்பிட்டோம். நம்ம வந்து அது ஒரு அடையாளப்படுத்தணுன்றதுக்காக அதையும் சின்னதாக ஒரு வந்து வீடியோ எடுத்தோம். பஸ்ஸில் இருக்கவங்களாம் அடுத்த ராத்திரியில் இவங்க பண்ணுற அமக்கலத்தை போகிறாங்களே அப்படின்னு எங்களை பார்த்தது நல்லாவே தெரிஞ்சுது. அதை விடுங்க, அடுத்த நிமிஷத்தில் நம்மளெல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு வழியாக பொள்ளாச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நாங்கள் கொல்லங்கோட் போகணும். பட் நல்லா மழைங்க, 1 hour வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பஸ்க்காக. அப்போ நாங்கள் அப்படி 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தோங்க. நல்ல மழையா, குளிர் வெறியா. ஏன் கேட்குறீங்க, இந்த பேகெல்லாம் சுற்றி வச்சுட்டு இருந்ததா எனக்கு அப்படியே இந்த குளிருக்கு இதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கடுத்து ஒரு ட்ராவல் இருக்குங்க. அதாவது நாங்கள் கொல்லங்கோட் போனதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் செம்ம ட்ராஜடிங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வயநாட்டில் ப்ராப்ளம், மழை எதுவுமே தெரியாமல் நாங்கள் கிளம்பிட்டோமா. ஏன் கேட்குறீங்க, பத்திரமா போய் ரீச் ஆகுமான்லாம் இருந்தது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி வெள்ளமாக இருந்தது. கடவுளே நீ தான் காப்பாற்றணும் வழியாக கிளம்பிட்டோம். பஸ் ட்ராவல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. பத்திரமா பஸ்ஸில் ஏறி நிறைய கோயில்கிட்ட போயிட்டோம். இவர் தாங்க டிரைவரு. அங்கேருந்து ஒரு காரில் போனோம். ஸோ எப்படா போய் ரீச் ஆகணும், பத்திரமா கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டுட்டார். நல்ல மழையாக நனைஞ்சிட்டோம். ஸோ நம்ம கண்டிப்பாக ரூம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு அப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்துட்டோம். ஸோ பொதுவாக ரூம் எடுத்தோம்னா ரூம்லேயே நமக்கு ஹாட் வாட்டர்லாம் வரல. இவங்க கையில் பாக்கெட்டையும் இந்த வாட்டரை ஹீட் பண்ணுற வாட்டர் ஹீட்டரையும் கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க சாவியை கொடுத்தாங்க. கதவை திறந்து வந்தோம். அப்போவே காலையில் வந்து ஒரு 5:30 மணி ஆகிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ரூம் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே செட்டில் ஆகிட்டோம். ஒருத்தராக தண்ணி சூடு பண்ணி குளிச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு. எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சது. அப்போயும் மழை விடலைங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. எங்களுக்கு அப்போ தெரியாது இவ்வளோ ப்ராப்ளம்லாம் சுற்றி கேரளாக்கு அந்த பக்கம் நடந்துட்டு இருக்குன்ட்டு. நாங்களும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். பட் அங்கே இல்லை, நாங்கள் கொஞ்சம் முன்னாடிங்கிறதால தப்பிச்சிட்டோம். ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். நேராக வந்து அங்கே பக்கத்தில் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த தண்ணி தெரியுதுங்களா, கேரளா ஸ்பெஷலாக இது தண்ணி தான் இல்லைங்களா. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான். ஸோ நம்ம எங்கே போனாலும் தமிழ்நாடு இட்லி தானேங்க, அதுதானே நம்மளோட ட்ரெடிஷ்னல். ஸோ இட்லியை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சாமி கோயிலுக்கெல்லாம் போனாங்க. எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே நேராக நாங்கள் வந்துட்டோம். வெளியில் வரும்போது நான் கொஞ்சம் அது ஸ்நாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதெல்லாம் வெளியில் உட்காந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் டயர்டாக இருக்கும் அவங்க தூங்கி எந்திரிச்சிக்கலான்னு ஒரு 1 hour ரெஸ்ட்டுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாம் ரெடியாக கிளம்பிட்டோங்க. ஆனால் ரெடியாகி கிளம்பும்போது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு எப்படியும் ரீல்ஸ் பண்ணலான்ட்டுன்னு. ஆனால் யாருக்கும் புரியல. அதுக்கப்புறம் பாட்டு போட்டுனே புரிஞ்சு எல்லாமே ரீல்ஸ் சூப்பராக பண்ணோம். ஆனால் அது வந்து நான் ஆல்ரெடி சேனல்லையும் போட்டு போய் பார்க்குறாதவங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். அப்பயும் மழை வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து வேறு ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வெளில வந்து ட்ராவலுக்காக பஸ்க்காக வெயிட் பண்ணோம். பஸ் வந்தோடனே அதுலேருந்து கிளம்பிட்டோம். வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் நிறையா இருந்தது. பட் இந்த இதில் உங்களுக்கு நிறைய காட்டல. இது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறாங்க. எவ்வளோ தண்ணிங்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் கேரளாவில் மழை தண்ணி தாங்க. ஸோ ஒரு வழியாக பொள்ளாச்சி வந்துட்டோம். சரி இந்த பாலக்காடு வந்துட்டோம். பாலக்காடில் வந்துட்டு ஒரு டீ காஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இங்கே முடிச்சுட்டு நேராக வந்து இங்கேருந்து நாங்கள் பொள்ளாச்சி பஸ் ஏறிட்டோம். பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டு அங்கே வந்து டிஃபன் முடிச்சிட்டோம். முக்கியமாக இந்த பொள்ளாச்சி பஸ் ஏறும்போது லாஸ்ட் சீட்டில் உட்காந்து நாங்கள் பண்ண அமக்கில் இருக்கே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. லாஸ்ட் சீட்டில் வந்து பொதுவாக ஜென்ஸ் தானே உட்காருவாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு அந்த சீட் கிடச்சி ரொம்ப சந்தோஷம். பொள்ளாச்சி வந்தோடனே நீங்கள் தட்டுவடை செட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம மனசு ஏதாவது கேட்குமா. அப்புறம் என்னங்க தட்டுவடை செட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. திருப்தியாக உட்காந்து அந்த தட்டுவடை செட்டை சாப்பிட்டுட்டு தாங்க பஸ் ஸ்டாண்டுக்கே போனோம். இல்லை, ஹோட்டலுக்கு போனோங்க. ஹோட்டலில் போய் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்லேயே கிளம்பணும். ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆக அன்டைம் ஆகிடும். மிட் நைட்டில் எந்த ஹோட்டலில் இருக்காது, சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால் ஈவினிங்கே வந்து நாங்கள் டிஃபன்லாம் முடிச்சிட்டோம். சப்பாத்தி, பரோட்டா, மசாலா தோசை அதுன்னு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக எங்களோட ட்ராவல் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.